Last month, இதே மாதிரி one couple came for pre-pregnancy counseling. She got pregnant for 4 times. First one was a normal delivery. 1 month வரைக்கும் baby was apparently normal. 1 monthல baby had renal failure or kidney failure and baby passed away. Second pregnancy also, similar history. Baby பிறந்து 1 or 2 months வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் renal failureனால அந்த பேபியும் passed away. Then they found out that first 2 babies were having some genetic variations. And the genetic variation they were able to find out through a genetic testing. Okay, Saira, do you know the genetic report? They told that it was called as congenital nephrotic syndrome. Okay, so congenital nephrotic syndrome அப்படின்னா கிட்னியை உருவாக்கி கிட்னியை நல்லா வேலை செய்ய வைக்கிற கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில ஜீன்ஸில் தவறுகள் வரும்பொழுது பல வகையான பிறவி கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும். இவங்கெல்லாம் ஜெனட்டிக் ரீனல் டிஸ்பிளேசியாஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஸ்ட்ரக்சரல் கிட்னி டிசீஸோடு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நிறைய தடவை உங்களுக்கு ஸ்கேனில் கிட்னியில் கொஞ்சம் நீர் கோத்து இருக்கு, இல்லை ஒரு சைடு கிட்னி தெரிய மாட்டேங்குது, இன்னொரு சைடு தெரியுது அப்படின்னு சொல்கிறதும் இதுவும் சேம் கிடையாது. ஜெனட்டிக்காக கிட்னியோடைய வேலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில ஜீன்ஸ் பிழையினால் வர்றது ஜெனட்டிக் நெஃப்ரோபதிஸ். அதில் இந்த கன்ஜெனிட்டல் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ன்றது எப்படி இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுப்போம். தாய் தந்தையர்கள்கிட்ட அந்த ஜீன்ஸ் ரெட்டை ரெட்டையாக இருக்கும். அதில் ஒரு காப்பி பிழையாக இருக்கும், இன்னொரு காப்பி நல்லா இருக்கும். ஒரு நல்ல காப்பி இருந்தாலே அந்த நபர் நல்லா இருப்பாங்க, அதனால தான் அவங்க பேரண்ட்ஸ் நார்மலாக இருக்காங்க. அந்த பிழையான காப்பி 2 பேரும் கருவுக்கு கொடுக்குற அந்த சமயத்தில் மட்டும் கருவுக்கு எந்த ஒரு நல்ல ஜீனும் கிடைக்காததுனால அந்த மாதிரி உருவாகிற கரு மட்டும்தான் இந்த டிசீஸை வெளிப்படுத்தி அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இவங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணவங்களா? ஆமாம், இவங்க சொந்தத்தில் கல்யாணம். ஸோ பொதுவாக சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது இதை நம்ம பார்க்கறது உண்டு. அப்போ இப்போ எப்படி உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு கரு உருவாகிற ஒவ்வொரு தடவையும் 4ல் 1 வாய்ப்பு இருக்குது பிரச்சனை திரும்பியும் வர்றதுக்கு. 4ல் 3 வாய்ப்பு தப்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு நல்ல காப்பி ஆஃப் த ஜீன் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அந்த கரு பழிச்சிக்கலாம். ஆனால் 4ல் 1 வாய்ப்பு பிரச்சனை இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஒரு தாயக்கட்டையை உருட்டுறோம். அதில் பிளெயின் சைடு, அப்புறம் 1 டாட்டு 2 டாட்டு 3 டாட் எது வேணாலும் வரலாம். பிளெயின் சைடு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தோல்வின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை போடுறோம், பிளெயின் சைடு வந்துருச்சு, அதுதான் இவங்களுக்கு குழந்தை பாதிக்கப்படுது. 2வது கர்ப்பன்றது 2வது தடவை தாயக்கட்டை உருட்டுற மாதிரி தான், அதுவும் வரலாம். அது இல்லாமல் வேறு எது வேணாலும் வரலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு 2 குழந்தையும் அப்படி ஆயிடுச்சு. ஸோ வாட் ஹேப்பன் டு த தேர்ட் டைம் கன்சீவ் ஆனப்போ 3rd month ஸ்கேனுக்கு அப்புறம் பிளாசண்டால இருந்து பயாப்சி பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஜீன் டெஸ்ட் பண்ணும்போது அந்த பேபியும் எஃபெக்ட்னு வந்துடுச்சு. ஸோ தே ஹேட் டு கோ ஃபார் அ டெர்மினேஷன். சேம் திங் ஹேப்பன்ட் இன் 4th pregnancy ஆல்சோ. 4th pregnancyலையும் இந்த பிளாசண்டல் பயாப்சியில் இட் வாஸ் ப்ரூவன் தட் த பேபி இஸ் அஃபெக்டட். ஸோ தே லாஸ்ட் 4 babies. ஓகே, ஸோ இப்போ அந்த பிளாசண்டா பயாப்சி அப்படின்னு சொல்கிறது தான் சாய்ரா சொன்ன கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜியில் 2வது. இது பல வருஷமாக இருக்கிறது தான், பல டிகேட்ஸாக இருக்குது. இதுக்கு பேர் கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங். கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங்னா கரு உண்டாகுது, வயிற்றில் தங்குது, வளருது, 12 வாரத்தில் சிசுவாக மாறுது. அந்த சமயத்தில் அந்த சிசுவுக்கு தாய்கிட்டேருந்து ஊட்டச்சத்தை வழங்கக்கூடிய நஞ்சு உறுப்பில் ஒரு ஊசியை செலுத்தி அந்த நஞ்சு உறுப்புலேருந்து பயாப்சி எடுத்து, அந்த பயாப்சியில் குழந்தைக்கு கிடைத்த அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இருக்கும் யூஸ்வலி. அதை டெஸ்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் அவங்க குடும்பத்தில் ஓடுற மரபு பிழை வந்திருக்கா வரலையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற முறைக்கு பேர் பிஎன்டி. இப்போ முதல்ல நம்ம பார்த்தது டாக்டர் மீனாட்சி சொன்னது பிஜிடி. இது பிஎன்டி, ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது, கர்ப்பத்துக்கு முந்தைய கண்டறிதல் கிடையாது. ஸோ இந்த பிஎன்டி
2 தடவை பண்ணிட்டு 2 தடவையுமே அஃபெக்டட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. So they were emotionally distressed after 4 losses. So next, what is the option for them? This was their main concern. Okay, so that is why they have come for the counseling. Yes. இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, முதல் 2 குழந்தை, அதுக்கப்புறம் 2 கரு, எல்லாத்துக்குமே வந்து மரபு பிழை வருது. அந்த மரபு பிழை வந்து உயிர்கொல்லியான ஒரு நோயை தான் உண்டாக்குது. இந்த அளவுக்கு இது நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் ரொம்ப மனசு உடைஞ்சு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன், நான் தாயக்கட்டை உருட்டுற எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதே தான். நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும் பொழுது பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக 2 நல்ல குழந்தை வந்துடும். மோஸ்ட் பேரண்ட்ஸ் 2 எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம கர்ப்பம் ஆகி அந்த பாண்டிங் வந்துடுது கருவோட. ஆனால் அதுக்கப்புறம் அது அஃபெக்டட்னு சொல்லும்போது ப்ரெக்னென்சி டெர்மினேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அந்த கப்புள் எஸ்பெஷலி மதர் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ திஸ் இஸ் த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் இட். பாசிட்டிவ் பார்ட், நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, ஹெல்த்தி ப்ரெக்னென்சி தான். அதர்வைஸ் அவுட்கம் நல்லா தான் வரும். அவங்க யங் கப்புளாக இருந்தாங்கன்னா ஆப்ஸ்டெட்டிக்ஸில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன், டாக்டர் மீனாட்சி பிரியா முதல்ல சொன்ன மாதிரி பிஜிடி. அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ஐ திங்க் ஷீ இஸ் த எக்ஸ்பர்ட் டு டெல் தட். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கால்ட் எம்ப்ரியோ அடாப்ஷன் ஆர் கேமிட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒரு டோனர் எம்ப்ரியோ அல்லது இந்த கப்பலில் யாரோ ஒருத்தருடைய கேமிட்ஸ் உயிரணுவை மட்டும் மாற்றி ஒரு ஐவிஎஃப் மாதிரி பண்ணுறது. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் சைல்டு அடாப்ஷன். ஸோ யூ கோ அண்ட் ரெஜிஸ்டர் வித் த கவர்மெண்ட் ஏஜென்சி அண்ட் அடாப்ட் அ சைல்டு. ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். So MK was telling PGTM. What is PGTM? இப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த கப்பலுக்கே வந்து ரிக்கரண்ட்டாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஸோ ஒன்று அவங்க நேச்சுரலாக திருப்பி ட்ரை பண்ணலாம், இல்லை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் மீட் பண்ணிட்டு they don't want to keep trying this அப்படின்ற போது, பட் அவங்களோட எக்கு அவங்களோட ஸ்பெர்ம் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபார் மோனோஜெனிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் அந்த என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து எந்த எம்ப்ரியோவில் இருக்குன்றது நம்மளால ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் டிசீஸ் மட்டுமே அதை பண்ணி எந்த எம்ப்ரியோவில் இல்லையோ அதை மட்டும் எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது there is a very good chance for them to have a healthy baby. இதோட சக்ஸஸ் how much it can predict அப்படின்னா it is around 97 to 99% வரைக்கும் it will be able to diagnose. So PGTM பண்ணதுக்கு அப்புறம் she is getting pregnant with her own embryos. So அந்த மாதிரி இருக்கிற fetus-ஐ do we have to test again? Yeah, there is a difference now. PGTM பண்ணுறோம், மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா 98% அக்யூரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு 100 கேஸில் ஏதாவது ஒரு 2 கேஸுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், அந்த நோய் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் கருவுக்கு இருக்கும். அது எந்த 2 கேஸும் நமக்கு தெரியாது. அதனால் பிஜிடிஎம், அதாவது இந்த மாதிரி சிங்கிள் ஜீன் டிஸார்டர்ஸ், நம்ம முன்னாடி பார்த்தது வந்து குரோமோசோம் லெவல் டிஸார்டர்ஸ், அதில் கருவை பார்த்தே நம்ம வந்து ஓரளவுக்கு மைண்டில் வச்சுக்கலாம், சரி இது அஃபெக்ட் ஆகிருக்காதுன்னு. ஆனால் இந்த மோனோஜெனிக் டிஸார்டர்ஸில் அப்படி நம்மளால நிறைய தடவை சொல்ல முடியாது. சும்மா ஸ்கேனில் மட்டும் பார்த்துட்டு இதுக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ 98% தான் அக்யூரசி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கரு உருவாகி 3வது மாதம் ஸ்கேனில் அதுக்கு உருவம்லாம் நல்லா கிடச்சிருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லா ரீஅஷ்யூர் பண்ணிடலாம். டோன்ட் வரி, உங்களுக்கு 4ல் ஒரு வாய்ப்புலேருந்து இப்போ கணிசமாக குறைஞ்சு 50ல் ஒரு வாய்ப்பு தான் இப்போது, அதனால் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த 50ல் ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு எடுத்துக்க முடியாது டாக்டர், கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா 16, 17, 18 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கரு வந்து தன்னை சுற்றி அந்த பன்னீரை நல்லா தயாரித்த பிறகு அந்த பன்னீர் குடத்துலேருந்து ஒரு 20லேருந்து 30 மில்லி-லிட்டர் பன்னீர் எடுத்து ஜெனட்டிக் லேபுக்கு அனுப்புவோம். அவங்க அதில் வந்து டிஎன்ஏவை சேகரித்து அந்த கருவுக்கு இப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய டிஎன்ஏ இருக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே அந்த குடும்பத்தில் ஓடுற அந்த டிஸார்டர்
இந்த கருவுக்கு இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட் கேசஸில் இருக்காது. இட் வில் மேட்ச் த பிஜிடி. So you're talking about amniocentesis. So இதே மாதிரி within 3 months you told that we can do chorionic villus sampling. அது ஏன் இந்த ஃபீட்டஸுக்கு அப்ளை பண்ண முடியாது? கரெக்ட், குட் கொஸ்டின். ஸோ கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங் இப்போ அவங்க பிஜிடி பண்ணிட்டு வராங்க அப்படிம்பொழுது த சான்சஸ் ஒன்லி 2%, மோஸ்ட்லி அன்அஃபெக்டட். பிஜிடி கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி அன்அஃபெக்டட். வி வாண்ட் டு ஃபுல்லி கன்ஃபார்ம். ஏன்னா அந்த இருக்கிற அந்த 2% இன்னும் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா we take the amniotic fluid which directly represents the fetus. So Meenakshi, PGT யோட advantages எல்லாம் can you please list out? பிஜிடியோட அட்வான்டேஜ் வந்து மல்டிபிள் ஃபெயிலியர் ஆஃப் சைக்கிள்ஸ், எஸ்பெஷலி ஐவிஎஃப் பண்ணுறோம் 1 or 2 சைக்கிள்ஸ் பண்ணியிருப்பாங்க, எம்ப்ரியோ ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அது இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ மல்டிபிள் சைக்கிள்ஸ் அவங்க ஃபெயிலியரை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரது இஸ் ஒன் அட்வான்டேஜ். செகண்ட், இந்த மாதிரி பர்டிகுலர் டிசீஸ் சிங்கிள் ஜீன் ப்ராப்ளம் இந்த பேபிஸில் இருக்கிறத வந்து முன்னாடியே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபார் த கப்பலும் வந்து இருக்காது. இதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் பிஜிடி. டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ ஐவிஎஃப் பிஜிடி பண்ணுறோம், பிஜிடி பண்ணும் போது ஒரு பயோப்சி எடுக்கும் போதும் இந்த காஸ்ட் வந்து ஒரு ஃபேக்டராக வருது. ஸோ ஈச் காஸ்ட் இஸ் அரௌண்ட் 25,000. இது கூட இந்த ஐவிஎஃப் பேக்கேஜும் வந்து இட் இஸ் கம்மிங் இன் டு இட். பட் யூ ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் 100% சக்ஸஸ். ஸோ இந்த காஸ்ட்டும் ஜாஸ்தி ப்ளஸ் சக்ஸஸ் ரேட்டும் வந்து அந்த அளவுக்கு 100% இல்லாததுனால த காஸ்ட் பர்டன் இஸ் மோர் ஃபார் த கப்பிள். பிஎன்டியோட அட்வான்டேஜஸ் என்ன? அதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை, ஏதாவது ரிஸ்க் இருக்கா? பிஎன்டி ஃபார் எக்ஸாம்பிள் கப்பிள் ஹாவ் அ ஜெனட்டிக் டிஸார்டர். நம்ம வந்து 13 வீக்ஸில் கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங் பண்ணி பார்க்குறோம், அல்லது ரிக்கரன்ஸ் இருக்கிறதுக்காக ஆம்னியோசென்டசிஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த 2 டெஸ்ட்டுமே சேர்ந்து பிஎன்டின்னு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஎன்டியில் வந்து அட்வான்டேஜ் என்ன? யூ அலோவ் தம் ஃபார் அ நேச்சுரல் ப்ரெக்னென்சி. நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஹேஸ் டெஃபினட் ஆப்ஸ்டெட்டிக் அட்வான்டேஜஸ். அது ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ஆப்ஸ்டெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும், லேபர் அண்ட் டெலிவரி மேபி பெட்டர், இதெல்லாம் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ், மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து pregnancy has been established, the mother feels she is pregnant, so the decision to terminate a pregnancy, so it's more of a mental trauma, also comes with some small risks of pregnancy termination. இப்போ எந்த ஒரு pregnancy terminate பண்ணுறதுனாலும் obstetricians explain பண்ணுவாங்க. ஸோ அந்த pregnancy termination-உடைய risks உண்டு, bleeding, infection and all those things. Cost-wise, there is a huge difference. Here they conceive on their own, and the cost of prenatal diagnosis, P&D, will be similar to each biopsy that Dr. Meenakshi was talking about in the PGT. அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். Additionally, the cost of the procedure, CVS or amniocentesis, இவ்வளோ தான். So the cost will be less, mainly because it's the IVF cost is not there here. It was a very informative discussion between Dr. Manikandan and Dr. Meenakshi. So to summarize, today we saw about PND and PGT, which are 2 important technological advancements which will prevent the birth of another affected child with the genetic disorders in families having this genetic problem. So please do consult your maternity doctor to know about this more and to take an informed decision.